ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆதிரா ஜங்ஷனில் ஒரு புதுவிதமான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது மீல் மேக்கர் மசால் வடை. இது வரைக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்ட வடைகளெல்லாம் விட இந்த வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த மீல் மேக்கர் மசால் வடையை உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துவீங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீல் மேக்கர் வடை செய்கிறதுக்கு நான் 100 கிராம் அளவுக்கு பெரிய மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன மீல் மேக்கரும் எடுத்துக்கலாம். பட் பெருசுனா நம்மளுக்கு அந்த தண்ணியெல்லாம் ஸ்குவீஸ் பண்ணுறதுக்கு, அதாவது பிழிஞ்சு விடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடிக்கணத்த பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூள் உப்பு போட்டுட்டு கொதிக்கவும் மீல் மேக்கரை போட்டு நல்லா வேக வச்சுருங்க. பஞ்சு மாதிரி பாருங்கள், இப்படி நசுக்குன்னா நல்லா நசுங்கிற அளவுக்கு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதோடு நாம் இப்போ முக்கியமான மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க போகிறோம். இதுதான் நம்மளோட வடைக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது. முதல்ல 2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கூட ஒரு டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம இதை எல்லாத்தையும் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பொறுமையாக மெதுவாக அரைக்கணுங்க. இதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். அப்போ தான் உங்களுக்கு மீல் மேக்கர் நல்லா அரைச்சி வரும். நல்லா கையை உள்ளே விட்டு கிளறி விட்டு நீங்கள் அரைக்கணும். இப்போ இதோட நான் காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் இல்லாட்டி கரம் மசால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கடலை மாவு நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கீங்களோ அந்த ஈரத்தோட தன்மையை பொறுத்து தான் இழுக்குங்க. தாராளமாக 100 கிராம் வரைக்கும் இழுக்கும். ஒருவேளை ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா கடலை மாவு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா பிணைஞ்சு விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் பிணையணுன்னா, இந்த மாதிரி கையில் எடுத்திங்கன்னா, எண்ணெய் எதுவுமே தடவாமல் எடுத்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வடை பதத்துக்கு தட்ட வரணுங்க. நான் பாருங்கள், ஒரு கையிலையே அப்படியே பிணைஞ்சு அப்படியே ஒரு விரலாலேயே தட்டிட்டேன். அந்த அளவுக்கு பதமாக இருக்கணும். இதை நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் கூட நீங்கள் தீயை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா முன்னும் பின்னும் பரட்டி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மீல் மேக்கர் மசால் வடை ரெடி ஆகிடுச்சு. இதை பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நம்ம சேர்த்துருக்க பொருள்கள்லாம் பார்க்குறதுக்கே நல்லா அழகாக கலர்ஃபுல்லாக தெரியும். இதோட டேஸ்ட்டுமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தால் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திப்போம்.